Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளா ஈஸியா சாக்லேட் கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு சல்லடை வச்சு 2 கப் மைதாவை போட்டுக்கலாம். கட்டி கட்டியா இருக்க கூடாதுன்னுக்காக தான் நம்ம ஜெலிக்கிறோம். அப்பதான் பவுடரும் நைஸா இருக்கும், கேக்கும் சூப்பரா வரும். இப்போ இதை நல்லா ஜெலிச்சுக்கலாம். நல்லா ஜெலிச்ச பிறகு 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஜெலிச்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்ச பிறகு 1 கப் சுகரை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்த பிறகு 1/2 கப் பாலை இதில் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றின பிறகு 1 கப் தயிரை ஊற்றிக்கலாம். முட்டைக்கு பதில் தான் நம்ம தயிர் ஊற்றிக்கிறோம். இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்புறம் லாஸ்டா 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். விஸ்க் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கலந்து விடணும். இப்ப கேக் மாவு தயாராயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கேக் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். ஒரு லேயர் உப்பு மட்டும் கொட்டிக்கலாம். கொட்டின பிறகு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த உப்புக்கு மேல ஸ்டாண்ட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கேஸ் கட்டையும் விசிலும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ இல்லனா டிஃபன் பாக்ஸோ எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெயை ஊத்தின பிறகு இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா எண்ணெயை பரப்பி வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா தடவின பிறகு அடியில பட்டர் ஷீட்டை நான் ரவுண்டா எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அந்த பட்டர் ஷீட்டை போட்ட பிறகு அதுக்கு மேல லைட்டா எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். இப்ப கேக் மாவை இதுல ஊத்திக்கலாம். இப்ப இதை எடுத்து குக்கர்ல வச்சிடலாம் வாங்க. 15 நிமிஷம் குக்கர் சூடான பிறகு ஓபன் பண்ணிட்டு இப்ப இந்த ஸ்டாண்டுக்கு மேல சின்னதா ஒரு தட்டை நான் இதுல வச்சுக்கிறேன். மெதுவா வைக்கணும், குக்கர் சூடா இருக்கும். இப்ப நம்ம தயார் பண்ண கேக் மாவை இதுல வச்சுக்கலாம். சைட்ல எல்லாம் வைக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா நடுவுல மட்டும் தான் வைக்கணும். வச்ச பிறகு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்ல வச்சு 40ல இருந்து 45 நிமிஷம் நல்லா வேகணும். எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி கேக் வேகும். இது மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி பாருங்க. இந்த டூத் பிக்ல எதுவுமே ஒட்டலைன்னா கேக் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்ல மெதுவா டிஃபன் பாக்ஸை கவுத்து மெதுவா எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி. அதுக்கு மேல இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். இங்க பாருங்க, கேக் நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இந்த கேக் மேல டிசைன் போடலாம் நான் சாக்லேட் சிரப் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் ஊத்திக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பு ஊத்திட்ட பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலயும் பரப்பி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் பரப்பி தடவின பிறகு நான் நட்ஸை கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் பாதாமும் அப்புறம் முந்திரியும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். வால்நட்ஸ் போட்டா கூட சூப்பரா தான் இருக்கும். அப்புறம் நான் டெய்ரி மில்க் சாக்லேட் கூட சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை டிசைனுக்காக போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சாக்லேட் கேக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.